எல்லா விஷயத்துலேயும் டேலண்டட் பர்சன். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு அமையறதில்லை. நீங்கள் ரிஷபராசி என்பது நீங்கள் இயல்பாக இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க இயல்பாக நான் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்தினா ஏன் கோவப்படுறவனுக்கு இவன் கோபமாவாங்க. அதை பார்த்து சரியாக போச்சு போ, நம்ம 2 வார்த்தை சொன்னதுக்கு 80 கோவப்படுறாங்களேன்னு அவங்க விட்டு கொடுத்து போயிடுவாங்க. மச்சமுனி அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து அந்த இடத்துல குடியிருக்கக்கூடிய அந்த குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில். தீபாவளி காமிக்கும் பொழுது இந்த பக்கம் சிவப்பாக இருக்கும், இந்த பக்கம் கருப்பாக இருக்கும். ஒரு அதிசயம் வந்து உங்களுக்கு நிகழும். அந்த முருகன்ட்ட அப்படியே பேசுனீங்கன்னா, மனதார பேசுனீங்கன்னா. ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்கள். ஸோ இவங்க இந்த முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவங்க இயற்கையாகவே எல்லா விஷயத்துலேயும் டேலண்டட் பர்சன். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு அமையறதில்லை. நீங்கள் ரிஷபராசி என்பது நீங்கள் இயல்பாக இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க இயல்பாக நான் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் சார் இயல்பாக இல்லை, நல்லா தானே இருந்தீங்க, ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லி பாருங்கள். நான் மற்றவங்களுக்காக மாறினேன்னுவாங்க. இவர்களுக்காக நான் மாறிட்டேன், அவர்களுக்காக நான் மாறிட்டேன், கணவருக்காக நான் மாறிட்டேன், மனைவிக்காக நான் மாற்றிக்கிட்டேன், எங்கள் அம்மா அப்பாவுக்காக என்னை நான் மாற்றிக்கிட்டேன், என் குழந்தைகளுக்காக என்னை மாற்றிக்கிட்டேன். நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் போடுவாங்க. எஸ், அவங்களுக்கே தெரியல அந்த ஆன்சர். அவங்க பலவிதமான யோசனைகளில் இப்போ இருந்துட்டுருக்காங்க. ஒரு சமயம் அவங்க பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கல, அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுன்னு எதிர்பார்ப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க சிந்தனையை உட்காந்து கேட்கணும். ரிஷபராசி அன்பர்கள்ட்ட யாராவது உங்கள் கவலை யாராவது கேட்டிருக்காங்களான்னு கேட்டு பாருங்கள். அவங்க ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க. எங்கேயும் யாருன்னு கேட்டாங்க அவங்க பிரச்சனையை எங்கிட்ட சொல்லுவாங்க. என் பிரச்சனையை ஒரு செகண்ட் ஒன்று என்ன ஏது சாப்பிட்டியா தூங்கினியா என்ன பண்ண ஏதாவது கேட்டாங்கன்னா எதுவுமே கேட்கல சார். அப்படியே கேட்டாலும் எனக்கு அது பத்திச்சா அதுவும் பத்தலை சார். என்னங்கிறது வந்து அவங்கவுங்க சுயநலவாதியாக இருக்காங்கங்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கு எப்போவுமே மனசில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து ரிஷபராசி என்பவர்களுக்கு இயல்பு. ரெண்டாவது அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்தினா ஏன் கோவப்படுறவனுக்கு இவன் கோபமாவாங்க. அதை பார்த்து சரியாக போச்சு போ, நம்ம 2 வார்த்தை சொன்னதுக்கு 80 கோவப்படுறாங்களேன்னு அவங்க விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அவங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். முந்தியெல்லாம் கத்தி அழுது பேசி முட்டி மோதி இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ என்ன ஆகிட்டாங்கன்னா ரிஷபராசி பாதி பேர் அமைதி ஆகிட்டாங்க. பாதி பேர் என்ன எப்போ பேசுறது. முந்தி நான் லூஸ் டாக்ஸ் கிடையாது சார், நான் ரொம்ப ஸ்டாண்டர்டாக ரொம்ப பக்குவமாக பேசாத ஒரு காரியத்தை சாதிப்பேன். இப்போ அப்படி கிடையாது. என்ன அறியாமே லூஸ் டாக்ஸ் விட்டுட்ருப்பேன், என்ன அறியாமே நான் பேசின்னு இருக்கேன். ஐ எம் நாட் திஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய இப்போதைக்கு பார்க்க முடிகிறது. இவங்களுடைய எண்ணங்கள் மாறுது. இவங்களுக்கு என்னென்னா ஃப்ரீடம் வேணும். என்ன ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மணி. அதாவது பணத்தில் வந்து கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணுறேன், நான் சம்பாதிக்கிறேன், நீ எனக்கு கொடுக்குற அந்த காசில் எதுக்கு கணக்கு கேட்குற. ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து இவங்களுக்கு இல்லைனாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாகும். நான் நல்லா சொல்லதை கேளுங்க. எனக்கு வந்து ஒரு பொருள் பிடிக்கிது, இந்த பொருளுக்கு 100 பேர்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கினோம்னா அந்த பொருள் உபயோகப்படுத்தும் போது அது என் பொருளாக இருக்குமா? இருக்காது. நீங்கள் ஒரு கம்மல் வாங்குறீங்க அல்லது நீங்கள் ஒரு செயின் வாங்குறீங்க, ஒரு பொட்டு வாங்குறீங்க, நான் போய் பொட்டு வாங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. அந்த பொட்டு வாங்கும்போது நான் இது வச்சு இதை எதுக்கு போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அடுத்த பொட்டு வைக்கும்போது அந்த வார்த்தை திருப்பி குத்தும்ல உங்களுக்கு. ஸோ இது அத்தனையும் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களாக இருப்பார். வெளியில் சிரிப்பாங்க, உள்ளே அழுதுட்டு இருப்பாங்க, வெளியில் சிரிப்பாங்க, உள்ளே சிரிச்சுட்டு இருப்பாங்க. என்ன சார் வெளியிலேயே சிரித்து உள்ளே சிரிப்பு? நம்மக்கிட்ட ஒரு சிரிப்பில் ஒரு நமட்டல் சிரிப்பு வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும் போது அப்படின்னு ஒரு சிரிப்பாங்க, அழுதுகிட்டே சிரிக்கிற மாதிரி ஒரு தோணல் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அது ஜாஸ்தியாக இருக்கும். அதிலிருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு ஒரு அற்புதமான கோயில் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் வெளியில் தொழிலை பற்றி நான் பேசலை. நல்ல இந்த நிகழ்ச்சியில் நல்லா கவனிச்சு பாருங்கள். தொழிலை பற்றி பேசலை, வேலையை பற்றி பேசலை, அதே மாதிரி ஸ்கூலை பற்றி பேசலை, அதே போன்று பார்த்திங்கன்னா எதை பற்றியுமே பேசலை. அவங்களுடைய தன் உணர்வை பற்றி மட்டும்தான் நான் பேசிகிட்ருக்கேன். மேஷத்துக்கும் அதான் பேசினேன், ரிஷபத்துக்கும் அதான் பேசுகிறேன். எந்த இடத்துலையும் ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொழிலை பற்றி பேசுவாங்க, கல்யாணத்தை பற்றி பேசுவாங்க, குடும்பத்தை பற்றி பேசுவாங்க, குழந்தைகளை பற்றி. நான் எதை பற்றியுமே பேசலை. இப்போது எந்த ப்ரோக்ராம்லேயும் இந்த மாதிரி பேசாத நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம், இவங்களை உணர்வை புரிந்து கொள்கிறதுக்கு, இவங்களுடைய சிந்தனையை புரிந்து கொள்ள, இவங்களுடைய ஒரு விதமான அந்த மன அழுத்தத்தை வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் போனாங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும், பெரிய சந்தோஷம் ஏற்படும். ஒரு விதமான அந்த சாமிகிட்ட பேசுகிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும். நான் இது உண்மை. நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். எல்லா கோயிலையும் முகத்தில் வந்து ஒரு நம்ம இப்போ வந்து சிலை இருக்குது, அது கருப்பு சிலையாக தானே இருக்கும். அந்த சிலை வந்து கருப்பாக இருக்கும். நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா அது மார்பிள்ஸ் வெள்ளையாக இருக்கும் இல்லையா? இந்த சாமி மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான கலரில் அப்படியே சிகப்பு நிறத்தில் செந்நிறத்தில் ஒரு காட்சி கொடுக்கக்கூடியதாக இருப்பார். மலையை கொடைஞ்ச ஒரு தெய்வம்,
மச்சமுனி அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து அந்த இடத்துல குடியிருக்கக்கூடிய அந்த குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில். இது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரைக்கு பக்கத்தில் திருப்பரங்குன்றம்ங்கிற ஒரு அற்புதமான மலை. அந்த கோயிலில் நீங்கள் போய் முன்னாடி சுவாமி காவல் தெய்வம் இருப்பார், அவரை வழிபட்டுட்டு திருப்பி அப்படியே மேலே போய் அந்த மலையை குடைஞ்ச கோயில் உள்ளே போய் அந்த முருகனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே விநாயகர் இருப்பார், சிவன் இருப்பார், அம்பாள் இருப்பாங்க, பெருமாள் இருப்பாங்க, லக்ஷ்மி தாயார் இருப்பாங்க, குடும்பமே அந்த இடத்துல இருப்பாங்க. அங்கே முருகனை மட்டும் பார்த்தீங்கன்னா வேலுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, சாமிக்கு அபிஷேகம் கிடையாது. அங்கே வந்து வேலுக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த முருகனை அப்படியே மனசாரம் அந்த முகத்தினுடைய நிறம் மாறும். தீபாவளி காமிக்கும் பொழுது இந்த பக்கம் சிவப்பாக இருக்கும், இந்த பக்கம் கருப்பாக இருக்கும். ஒரு அதிசயம் வந்து உங்களுக்கு நிகழும். அந்த முருகன்ட்ட அப்படியே பேசுனீங்கன்னா, மனதார பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பதில் கிடைக்கும். அந்த போயிட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாராவது உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான முருகர் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான். ஓகே சார், திருப்பரங்குன்றம் தான் ரிஷபராசிக்கான ஒரு அழகான ஸ்தலம் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்கீங்க. பொதுவாகவே முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது கௌமாரம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் இருக்குது. விநாயகருக்கு வழிபாடு பண்ணுறது கானாபத்தியம்னு சொல்லுவாங்க. சிவபெருமான வழிபாடு பண்ணுறது சைவம்னு சொல்லுவாங்க. பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுறது வைணவம். அம்பாளை வழிபாடு பண்ணுறது சாக்தம். முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது கௌமாரம். இந்த கௌமார வழிபாடுங்கிறது சாதாரண வழிபாடு கிடையாது. இன்றைக்கி உலக பக்தர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதில் விநாயகப் பெருமானை வழிபடுபவர்கள் நிறையா இருப்பாங்க. அதே மாதிரி உலக பக்தர்கள்னு சொன்னால் யாரெல்லாம் தமிழராக இருக்கிறோ அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா முருகனை வழிபடுவாங்க. ஏன்னா தமிழ் கடவுளாக முருகப்பெருமான். இன்றைக்கி ஹிமாலயாஸில் பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் திருக்கோயில் இருக்குது. எல்லா ஊர்கள்லேயும் முருக பக்தர்கள் அதிகம். தைப்பூசம் பார்த்திங்கன்னா மலேசியாவில் பத்திகேஃபில் பார்த்திங்கன்னா முதுகில் அழகு குத்திண்டு அவ்வளோ சிறப்பாக வழிபாடு பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆலயங்கள் 12 ராசி, இந்த ராசிக்குண்டான கஷ்டங்கள் என்ன, இந்த ராசி என்னென்ன ஒரு சின்ன சின்ன இதில் படுறாங்க, அதுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் லைஃப் மாறுமா அப்படின்னு 12 கோயில் முருகப்பெருமானுடைய கோயிலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது முருகர் எல்லா இடங்கள்லையும் இருக்கார். எல்லா இடங்கள்லையும் ஒரு அனுபவம், வித்தியாசமான அனுபவம். நான் வந்து வருஷத்துக்கு 3 முறை 6 படை கோயில் போவேன். அந்த 6 படை கோயிலில் நிறைய நம்மளுடைய தெரிந்தவர்கள் அன்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போவேன். அப்படி போகும்பொழுது சென்னையிலேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போவோம். திருச்செந்தூர்லேருந்து அப்படியே திருப்பரங்குன்றம், அப்படியே ஒவ்வொரு கோயிலாக வருவோம். நீங்கள் ஒவ்வொரு கோயிலையும் உட்காந்து நல்ல தியானம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமான சக்தி, ஒவ்வொரு விதமான ஒரு இயக்கம், ஒவ்வொரு விதமான மாறுதல், ஒவ்வொரு விதமான அனுபவத்தை முருகப்பெருமான் கொடுக்குறாரு.